திருப்பத்தூர் அருகே திடீரென பள்ளி மூடப்படும் என அறிவிப்பு வெளியானதால் பெற்றோர்களும் மாணவர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கீழ் செயல்படும் தனியார் பள்ளி சுமார் 47 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் பெற்றோர்களை அழைத்த பள்ளி நிர்வாகம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பள்ளி மூடப்படும் என்றும் அதற்குள் மாணவர்களை வேறொரு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி நுழைவு வாயிலில் தர்ணா செய்த நிலையில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு நேற்று 3 மணிக்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொன்னாங்க சார். சரி, நாங்கள் சாதாரணமாக பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குதுன்னு தான் வந்தோம். எங்களுக்கு திடீர்னு வந்துட்டு அந்த மில் அதிகாரி என்ன சொல்ல வராருன்னா, நாங்கள் எந்த ஸ்கூல் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ஸ்கூல் நாங்கள் சேர்த்து விட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன காரணமும் சொல்லலை சார். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்கூல் என்ன பிரச்சனை, பிள்ளைங்க ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கா இல்லை ஸ்ட்ரென்த் என்ன பிரச்சனைன்னு எந்த காரணமும் சொல்லாமல் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடனே உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் சொல்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் நாங்கள் சேர்த்து விட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்கூலில் வந்து எங்கே போனாலும் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ இது இருக்காது. பசங்களோட லைஃப் எல்லாமே பார்த்து வந்து நாங்கள் இங்கே வந்து சேர்த்துருக்குறோம். 6 பிள்ளைங்களோட லைஃப் வந்து என்ன பண்ணுறதுங்க, இப்போ ஆஃப் இயர்லியே முடிய போகுதுங்க. இப்போ திரும்ப அடுத்தது வந்து இன்னும் 3 மாதம் தான் இருக்குது ஸ்கூல் முடியறதுக்கு. இப்போ எந்த ஸ்கூலில் எத்தனை போய் சேர்க்க முடியும் எங்கள் பசங்களெல்லாம்? இதையடுத்து சமாதானமாகாத பெற்றோர்கள் சாலை மறியலை கைவிட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு திரண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ்குமார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து தனியார் பள்ளி தொடர்ந்து செயல்படும் என கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் செயலாட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற பெற்றோர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் பள்ளியை மூட முடிவெடுத்ததாக கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.